வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம்னா ஸ்கேரி டீச்சர் பார்ட் 2. ஆல்ரெடி பார்ட் 1 போட்டிருப்போம். அது மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டு வந்துடுங்க. என்னங்க புதுசாக நம்ம இருக்குது. சரி வாங்க நம்ம வெளில போயிடலாம். நல்லா வந்துச்சு. நம்ம வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்களேன். 100 காயின்லாம் கேட்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வந்தாச்சு. இங்கே நம்ம ஏற்கனவே 3 பண்ணிட்டோம். இப்போ இந்த ட்ரெஸ்ஸு தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம் பண்ணணும். ஏங்க அந்த கோழி அந்த அது ஒரு ட்ரெஸ்ஸு போட போதாங்க. அதை அறுத்து ஒண்ணுமாங்க. அளவுதாங்க. What should I wear to the masquerade party? Of course, I can look good in everything. நான் ரொம்ப நேரம் பார்க்குறேன். அது என்ன சொல்லுதுன்னா தெரியுமாங்க, அது பார்த்தீங்களா, நான் இந்த ட்ரெஸ்ஸு போட்டால் அழகாக இருப்பேன் அப்படின்லாம் கிடையாது. நான் எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுது அந்த கிழட்டு கிழவி. கிழட்டு உனக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் ஒழுங்காக இருக்காது. இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து தான் நிறைய பசங்களுக்கு பயம் பூச்சி விட்டா. அந்த ட்ரெஸ்லாம் போட்டால் பெருசாலி மாதிரி இருப்பேன். அப்புறங்களா ஏறி போது பார்த்தீங்களா, ரெட் கலரில் இருந்தது. நம்ம பெல் வச்சுட்டு ஓடிடலாம். அது கீழே வரும்போது நம்ம மேலே போய் அந்த ட்ரெஸ்ஸை அறுத்து விட்டுடலாம். சீக்கிரம் போடா சீக்கிரம் போடா. அப்புறம் கழுவி எம்மா ஸ்பீடாக ஓடி ஆகுது. கழுவி கிளத்து கழுவு கழுவு. அது பெட்ரூமில் தான் வச்சுருக்கோன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா அவங்க நேரம் அங்கே தாங்க போச்சு. போய் எல்லாத்தையும் இது பாத்ரூம்னா ஆமாம் பாத்ரூம் தான். இதுதான் பெட்ரூம். என்னங்க அங்கே கிளிச் ஆகி நிற்குதுங்க கிளவி. கிளவி என்ன கிளிச் ஆகிட்டா? அவ்வளோதாங்க அறுத்து விட்டாச்சு. அந்த ட்ரெஸ் தானுங்க இது. இந்த ட்ரெஸ் தாங்க. நம்ம ஏன் ஸ்கேரி டீச்சர் 2 போட்டோம்னு தெரியுமாங்க? ஆனால் ஸ்கேரி டீச்சர் 1க்கு வந்து நம்மளுக்கு நிறைய வியூவர்ஸ் கிடச்சாங்க. 1K வியூவர்ஸ் கிடச்சாங்க. அதில் நம்மளுக்கு இந்த வீடியோவுக்கு எத்தனை வியூவர்ஸ் கிடைப்பாங்கன்னு எனக்கு தெரில. மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை லைட்டாக தட்டி விட்டு போங்க. அவ்வளோதாங்க. இதோ ஒத்து பாருங்க கிளவி. கிளவி ஓடு அழு அழு. அப்படி ஓரமாக போய் அழு. ஓடுறா குத்தாட்டம் போடுறான். குத்தாட்டு குத்தாட்டு. அடுத்து போயிடலாம் வாங்க. யாரா நான் சொட்டதால என் குறுக்க வரான்? வந்தாச்சு. ஏங்க அந்த பின்னு இருக்குல்லங்க, ஒரு பின்னு இருக்குமாங்க. அது உட்கார இடத்துல வைக்க சொல்கிறாங்க. டீ குடிக்குது. அந்த இடத்துல தான் வைக்கணும்னு நினைக்கிறேங்க. இது என்ன பண்ணுது, மெயின் டோர் அந்த பூட்டை வச்சு பூட்டினே இருக்குதுங்க. வாங்க அந்த மெயின் டோரே திறந்து விட்டுட்டோம். எப்போடி கிளவி வாங்கம்மா. கிளவி சீக்கிரம் போ. அதுக்கான சாவி எங்கே இருக்குன்னு தெரிலங்க. க்ரீன் கலர் சாவி இந்த இடத்துல இருக்குமா? க்ரீன் கலர் சாவி என்னங்க இங்கே க்ரீன் கலரில் என்னமோ இருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் அதை திறப்போம். திற முடியும் தான் நினைக்கிறேன். அங்கே பாருங்களேன் கேள்வி டேபிள் க்ளீன் பண்ணி இருக்குது. கேள்வி உனக்கு இந்த மாதிரிலாம் தெரியுமா? உனக்கு பரவாயில்லையே. அந்த கிளவி வெளில வருதுங்க. வாங்க நம்ம திறந்து விட்டு ஓடிடலாம். அது எங்கே வருது? நம்ம அந்த மேலே போய் அது சவுண்டு கேட்டு வருதுங்க. இப்போ கிளவி இந்த காது டெஸ்ட்டுக்கு போய் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். காது சரி பண்ணி வந்துருக்கு போல். பாருங்களேன் இப்போ கேட்டை திறந்து மூணுன்னா, சாரி தப்பாக சொல்லிட்டேன். இந்த ஜன்னலை திறந்து மூணுன்னா அது மேலே வரும். என்னங்க யூட்டன் வச்சு பின்னாடி போகுது. அதானே பார்த்தேன். திருப்பி யூட்டன் வச்சு முன்னாடி வருது. பாருங்களேன் மேலே வருது. பாருங்களேன் உஷாருங்க அந்த கிளவி. சவுண்டு கேட்குதுங்க இப்போதுக்கு. கிளட்டு பரவாயில்லையே. கிளட்டு கொஞ்சம் நல்லா தான் ஆடுது. நம்ம டக்குன்னு போய் அந்த பின்னு. இப்போ என்னமோ ரெட் கலர்லாம் பார்த்தேன். ஏங்க பின்னுங்க
கச்சிச்சு போ. இந்த கிழட்டு கிளவி வேற சீக்கிரமாக போயிடுச்சுன்னா நம்ம டக்கு டக்குன்னு அந்த எடுத்து அங்கே சோஃபாவில் வச்சிடலாங்க. போ போகுது. நம்ம போய் இந்த பின்ன அவங்க போகிறவங்களாம் கரெக்டாக போயிருக்கு பாருங்க. நம்ம அவங்க நம்ம அங்கே கரெக்டாக அவங்க போய் திறந்தோம். அவங்க அப்புறம் யோசிச்சுன்னு இருக்குது பாருங்க. என்னடா நடக்குது இப்படிலாம் இருக்குது. ஆனால் திறந்து விட்டுருக்கேன் ஜனால. சரி நம்ம போய் கூலாக டீ குடிப்போம் அப்படின்னு இப்போ வருது பாருங்க. ஆனால் இந்த கிழட்டு கிளவி சாப்பிட்டு குண்டாதாங்க இருக்கு. ஆனால் எதுக்கு தான் ஜிம் வச்சிருக்குன்னே தெரிலங்க. வாங்க மேஜிக் எடுத்துக்கு வந்துட்டோம். மேஜிக் டன் 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 வந்துட்டோம். சீக்கிரம் வாடி கிளவி. போய் உக்காந்த உடனே நல்லா சரக்குன்னு குத்த போகுது. போ ஆமாம் போ ஓடு குத்திச்சு. இல்லை நான் தான் இருக்கேன். போடுறான் குத்தாட்ட போடுறான். எட்டு நிகரட்டுக்கு பாருங்களேன். கிளவி கொந்தளிக்குது. டேய் நீ என்னடா சொட்டத்தலை என் குறுக்க வர? ஏங்க இந்த கிழட்டு கிளவி ஒரு புவர்னா அந்த பிச்சை எடுக்கிறன்ற மாதிரி வயசான ஐயோ பூவர்னு அந்த காசே இல்லாமல் இருப்பாங்க இல்லைங்க, அவங்கள தாங்க பூவர்னு சொல்லுவாங்க. பூவர் கேட்டனா வயசு ஏங்க விடுங்க. அந்த ஒரு பூனைய அது லாக்கப்பில் போட்டு பூட்டி வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு கதவுல போட்டு பூட்டி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம திறக்கலாம் வாங்க. என்னமோ ரெட் கலரில் கீ இருக்குது. ஏங்க அந்த பூனை சத்தம் கேட்குதுங்க எனக்கு. பூனை இரு நான் காப்பாற்ற வரேன். இதில் வேற நான் டமால்னு கீழே விழுந்துருவாங்க இதில் போகும்போது. இது தொடடா டக்குன்னு போய் எந்த டோரில் அந்த ரெட் கலர் பூட்டு இது மாதிரி போட்டு கூட அங்கே போய்ட்டு பூனை இது முன்னாடி இங்கே போட்டு இல்லையே ஏமா இருக்கும் பிறப்போம். ஏங்க பூனை இருக்குங்க. ஏங்க அந்த கிளவி அதை பார்த்து ஓடி ஆடுறாங்களா? கிளட்டு இது ஓடியாரா பாருங்களா எப்படி ஓடியாது. நம்ம ஓடி இருக்கோம் ஓடு அவங்கள எப்படி ஓடியாது ஓடிட்டு கிளவி எப்படியோ ஜெயிச்சிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்னொன்று ஒரு வீடியோ போடுவோம். பார்ட் 3 வேணும்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.